என் அளவற்ற அன்புக்குரிய பக்தனே, நான் தான் முருகன். உன் இதயத்தின் ஆழத்தில் நீ சொல்லாமல் புதைத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு கவலையும், ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு கண்ணீரும் எனக்குத் தெரியும். நீ பல நேரங்களில் வலிமையாக இருப்பதற்காக நடித்தாலும், இரவு அமைதியில் தனியாக இருக்கும்போது உன் மனம் சோர்ந்து போகிறதை நான் காண்கிறேன். ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகளால் நிரம்பியுள்ளது என்று நீ கேட்கும் அந்த நொடியில் கூட நான் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன். கஷ்டம் என்பது உன் வாழ்க்கையை உடைக்க வருவது அல்ல. உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை எழுப்ப வருவது. மண் கீழே புதையுண்டிருக்கும் விதை இருளில் தள்ளப்பட்டது போல் தோன்றினாலும் அதே இருளே அதை முளைக்கத்த தயாராக்குகிறது. அதுபோல இன்று நீ அனுபவிக்கும் இருள் நாளைய உன் உயர்வுக்கான அடித்தளம். உடனடி பலனில்லாத முயற்சி வீணல்ல. அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் வேர்களைப் போல அது உன் வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. நீ சந்தித்த தோல்விகள் உன் திறமையை நிராகரிப்பதற்காக அல்ல, உன் மன வலிமையை செம்மைப்படுத்துவதற்காக. இரும்பு தீயில் கரைந்து தான் வாளாக மாறுகிறது. தங்கம் உருக்கப்பட்டால்தான் பிரகாசிக்கிறது. அதுபோல உன் ஆன்மா சோதனைகளால் சுத்தமாகி மேலும் வலிமை பெறுகிறது. பிறர் முன்னேறுவது பார்த்து உன் இதயம் தளர வேண்டாம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நான் எழுதி வைத்த காலம் வேறு. உன் நேரம் தாமதமாகவில்லை, அது துல்லியமாக வந்து சேர்கிறது. காத்திருப்பது வீண் நேரம் அல்ல, அது உன் பொறுமையை பெருக்கும் பயிற்சி. தைரியம் என்பது பயமின்மை அல்ல, பயம் இருந்த போதும் முன்னேறும் உறுதி. நீ பயத்துடன் கூட இன்னும் முயற்சி செய்கிறாய் என்றால் அதுவே உன் வெற்றியின் விதை முளைத்துவிட்டது என்பதற்கான சான்று. உன் கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொரு துளியும் உன் எதிர்கால சந்தோஷத்தின் விதையாக மாறும். நீ அனுபவிக்கும் வலி உன்னை கருணையுள்ள மனிதனாக வடிவமைக்கிறது. நாளை மற்றொருவர் கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் வலிமை உனக்கு இந்த அனுபவங்களால் தான் வரும். சில கதவுகள் திடீரென மூடப்படலாம், நீ விரும்பிய பாதைகள் தடைப்படலாம். ஆனால் அது தண்டனை அல்ல, அது உனக்கான பாதை வேறு என்று நான் தரும் சைகை. ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு சிறந்த வாய்ப்பு அமைதியாக திறக்க தயாராகி கொண்டிருக்கிறது. உன் மனம் உடைந்த நாட்களை நினைத்துப் பாரு. அந்த நாள்களையும் நீ கடந்து வந்தாய். அதுவே உன் வலிமையின் சாட்சி. என்னால் முடியாது என்று எண்ணிய தருணங்களிலும் நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். அதுவே உன் உறுதியின் அடையாளம். தினமும் சிறிது முன்னேறு. ஒரு நல்ல எண்ணம் விதை, ஒரு நல்ல செயல் நீர், ஒரு நல்ல வார்த்தை உரம். அவை சேர்ந்து உன் வாழ்க்கை மரமாக வளரும். பொறுமை உன் கவசம், நம்பிக்கை உன் ஆயுதம், அமைதி உன் வழிகாட்டி ஆகட்டும். இருள் அதிகமாகும் நேரம் விடியலுக்கு முன்பேதான். அதுபோல உன் வாழ்க்கையின் ஒளி மிகவும் அருகில் இருக்கிறது. நீ இப்போது காணாத பல நல்ல விஷயங்கள் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நேரம் சரியாகும் போது அவை ஒன்றன் பின் ஒன்றாக வெளிப்படும். உன்னை நீ குறைத்து மதிப்பிடாதே. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் உன் முயற்சியையும் உன் மனதின் தூய்மையையும் முழுமையாக அறிகிறேன். உன் அமைதியான போராட்டம் வீண் அல்ல. உன் நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதற்கே நீ ஒரு அதிசயம். கஷ்டம் நிரந்தரம் அல்ல, அது ஒரு அத்தியாயம் மட்டும். உன் வாழ்க்கை என்ற புஸ்தகத்தின் மிக அழகான பக்கங்கள் இன்னும் எழுதப்படவில்லை. இந்த சோதனை உன்னை உடைக்காது, அது உன்னை உயர்த்தும். நாளை நீ இந்த காலத்தை நினைத்து அந்த நாட்கள் கடினம்தான், ஆனால் நான் உடையவில்லை என்று பெருமையுடன் சொல்வாய். நான் உன்னை விட்டு விலகவில்லை, விலகப் போவதும் இல்லை. உன் இதயத்தில் நம்பிக்கை எரியும் வரை நான் அங்கேயே ஒளியாக இருப்பேன். துணிவுடன் நட, நம்பிக்கையுடன் முயற்சி செய், அமைதியாக காத்திரு. உன் கஷ்டங்கள் கரைந்து போகும், உன் வாழ்க்கை மலரும். வெற்றி உன்னை தேடி வந்து உன் வாசலில் நிற்கும். என் அருள் உன்னுடன் என்றும் இருக்கும்.